முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான் நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் நிறைய. அது இப்பயும் பதிவு பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்புகின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அதாவது ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. என்னன்னா அவர் ஆரம்ப கால பேச்சில் இருந்து அது முருக பக்தருடைய மாநாடு நடக்க விட மாட்டோம் என்கின்ற துணியில தான் அறநிலையத்துறை அமைச்சர் பேசிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு தெரியும் அதை பற்றியும். ஆனா அவங்க கொடுத்திருக்கிற கோரிக்கை என்னன்னா காவல்துறை ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, அப்படி பல்வேறு பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆனா அந்த இடம் வந்து பொதுவான இடம், ஊரை விட்டு ரொம்ப அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. முருக பக்தர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பொறாமையில தான் இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்துருங்கிற ஒரு எண்ணிக்கையில தான் அவங்க வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா நீதிமன்றத்துக்கு போய் நிச்சயமா முருக பக்தருடைய மாநாடு வெற்றிகரமாக மதுரையில் அமைத்து கொடுக்கும். மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு RSS பிஜேபியும் விரும்புது. அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க. எதுக்காக, என்ன தேவை இருக்கு? ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார். இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு? நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும், உத்தரப்பிரதேசத்தில் நடத்தணும், ராஜஸ்தானில் நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் வந்து சமத்துவம். அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும். ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது, பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக. இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. நடப்பது முருகர் மாநாடு கிடையாது, சங்கிகள் மாநாடு. பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கடைபிடிக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த முருக பக்த மாநாடு எதற்காகன்னா, பக்தர்கள், இது ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங் பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர்கள் மாநாடு. எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ அப்போ வந்து வெற்றிவேல் யாத்திரை, அது தானாக மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அது இப்பொழுது பார்க்குறீங்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள், தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள், இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க வந்து ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தலம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இன்றைய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்குது. இந்த மாநாட்டை ஏன் குஜராத்திலே உத்தரப்பிரதேசம் நடத்தக்கூடாது? இதில் பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா வந்து விநாயகரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ராமரை ஏற்றுக்கொள்கிறோம், முருகருக்கு ராமர் மாநாடு நடத்துகிறாங்க, விநாயகர் ஊரம் நடத்துகிறாங்க. இதே மாநாட்டை வந்து முருகர் மாநாட்டையே முருகர் மாநாடு தமிழ்நாடு சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கோம். யார் சொல்ல? செல்வ பிறந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே சௌராஷ்டிரா, குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தினோம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம். ஏதோ ஒரு வருஷம் நடத்திட்டு ஒரு வருஷம் விடலை. ஒவ்வொரு வருஷம் கூட காசி தமிழ் சங்கம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தெரியும். காசி தமிழ் சங்கத்துக்கு நான் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விட வைக்கிறேன். இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து பாருங்கள்.
அங்கே தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய இலக்கியங்களை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்தப்படும், உத்தரப்பிரதேச மக்கள் அதை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நேரில் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பகுதியில் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு உகந்த இது தமிழ் மண், முருகக் கடவுள், தமிழ் கடவுள். அதனால் நாம் தமிழ்நாட்டில் இது நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர், இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி. மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. பாஜகவுடைய மதவாத அரசியல் வட மாநிலங்கள்ல ஈடுபடும், தமிழ்நாட்டில் யாரும் மயங்கி விட மாட்டாங்க, முருகனே மயங்க மாட்டார் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இல்ல, மதவாத அரசியல்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏன் முருகன் மாநாடு நடத்துங்க? நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான். நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுபவர்கள். முருகனை கும்பிடல தப்பு இல்லை. ஆனா நீங்க முருகனை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருக மாநாடு நடத்துனதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம். எங்களதெல்லாம் மனிதத்துவம், மதவாதம் கிடையாது, மனிதத்துவம். நேற்று கூட கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பெருமைப்படும் அளவிற்கு பாலங்கள் திறந்து வளர்ச்சிக்காகத்தான் மோடி இருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டாம். 2026 நீங்கள் ஓய்வெடுக்கலாம், எங்களுக்கு வெற்றி வரும். அதனால எல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம். முருகர் மாநாடு உத்தரப்பிரதேசம், குஜராத்ல நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் நடத்தலாம். இங்க நடத்தி நாங்க கூட நடத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடத்த வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணுமாலும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு.